அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மார்ச் 29 மற்றும் மார்ச் 30 தேதிகளுக்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அதற்கான விளக்கங்கள். பாருங்க, இந்த நடப்பு நிகழ்வுகள் கேள்விகள் அனைத்தும் டிஎன்பிஎஸ்சியினுடைய புதிய பாடத்திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரி, முதல் கேள்வி வாங்கலாம். முதல் கேள்வி, எந்த மாநிலம் ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணையவில்லை? பாருங்க, பாராளுமன்றத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளம் இந்த ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணையவில்லை. சரிங்களா? அதை தவிர்த்து மற்ற மாநிலங்கள் பாருங்க, மேற்கு வங்காளம் தவிர அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்த திட்டத்தில் இணைந்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பாருங்க, இப்ப தமிழகத்திற்கு மத்திய அரசுக்கும் இடையே பல்வேறு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிறதுனால நீங்க பார்த்த உடனே தமிழ்நாடு அப்படின்னு ஆன்சரை டிக் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஏன்னா இந்த பாருங்க, ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்ச்சியாகவே மார்ச் மாதம் முழுவதுமாக செய்திகளில் இருக்கிறது. மிக முக்கியமான திட்டம். பாருங்க, 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கக்கூடிய மத்திய அரசின் மிக மிக முக்கியமான திட்டமாகும். சரி, அடுத்த கேள்வி வாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? சரிங்களா? ஆன்சர் பாருங்க, 1925ஆம் ஆண்டு. அப்ப இதனுடைய செய்தி என்ன பாருங்க, இந்த 1925ஆம் ஆண்டு சட்டத்தை மாற்றி அமைப்பதற்காக 2024 ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஒரு புதிய திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த மசோதா தற்போது மக்களவையில் நிறைவேறி இருக்கிறது. சரிங்களா? 1925 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்திய கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்டம் தற்போது திருத்தப்பட்டு இருக்கிறது. கவனமா நோட் பண்ணிருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாடு அரசு யாருடன் இணைந்து ரூபாய் 1000 கோடி மதிப்பீட்டில் வாழ்ந்து காட்டுவோம் 3.0 திட்டத்தை தொடங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பாருங்க, உலக வங்கி. உலக வங்கி மற்றும் தமிழ்நாடு இணைந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. கீழே வாங்க, இந்த திட்டத்தை பற்றி முழுமையான விளக்கம் பாருங்களேன். தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் என்று சொல்லக்கூடிய வாழ்ந்து காட்டுவோம் திட்டமானது 2017ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உலக வங்கியும் தமிழ்நாடும் பாருங்க 70:30. இந்த திட்டத்திற்கு உலக வங்கி 70% நிதியும் தமிழக அரசு 30% நிதியும் வழங்குகிறது. முழுக்க முழுக்க கிராமப்புறத்தினுடைய மேம்பாடை மையமாக கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பாருங்களேன், கிராமப்புறங்களுடைய முழுமையான மேம்பாடு, ஊரக சமூக நிலைப்பாட்டை கட்டமைத்தல், செல்வ வளத்தை பெருக்குதல், அதன் மூலமாக வறுமையை ஒழித்தல், முழுக்க முழுக்க ஊரக மேம்பாட்டிற்கான மிக முக்கியமான தமிழக அரசின் திட்டம் உலக வங்கி நிதி உதவியோடு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்களா? கவனமா நோட் பண்ணுங்க. ஏன்னா திட்டம் சார்ந்து இருப்பதனால நமக்கு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அடுத்த கேள்வி வாங்க. பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர் நாட்டிற்கு எந்த திட்டத்தின் பெயரில் இந்திய ராணுவம் மருத்துவ உதவிகளை வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபரேஷன் பிரம்மா. சரிங்களா? பாருங்க, மார்ச் 28ஆம் தேதி, மார்ச் 28, 2025 பாருங்க, மியான்மர்ல ஏறக்குறைய ரிக்டர் அளவுகோலில் 6.4க்கு மேலாக பதிவான நிலநடுக்கம் மியான்மரில் பல்வேறு பேரழிவுகளை உருவாக்கி இருந்தது. அப்ப அந்த பேரழிவை தாங்குவதற்காக மியான்மர் நாட்டிற்கு இந்திய ராணுவம் பாருங்க ஆபரேஷன் பிரம்மா என்கிற பெயரில் மருத்துவ உதவிகளை வழங்குகிறது. இதற்காக பாருங்க, கர்னல் ஜங் ஜக்னித் கில் தலைமையில் 118 பேர் கொண்ட குழு மியான்மருக்கு போக போகிறது. சரிங்களா? அதனால கவனமாக நோட் பண்ணணும். ஆபரேஷன் பிரம்மா அப்படின்றது மியான்மருக்கு இந்திய ராணுவம் வழங்கக்கூடிய மருத்துவ உதவி. சரி, அடுத்த கேள்வி வாங்க. உலக அளவில் வாகனங்கள் ஓட்டுவதற்கு பாதுகாப்பான நாடு எது? பாருங்க, ஆன்சர் நார்வே.
பாருங்க, உலகளவில் வாகனம் ஓட்டுவதற்கு பாதுகாப்பான நாடு நார்வே. கீழே இருக்க விளக்கம் பாருங்க. உலகெங்கிலும் 53 நாடுகளில் நடத்தப்பட்ட சர்வே ஆய்வில் பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஆபத்தான நாடாகவும், அதே நேரத்தில் பாருங்க நார்வே தொடர்ந்து 4வது ஆண்டாக பாதுகாப்பான நாடாகவும் இருக்கிறது. இப்ப நார்வே பாருங்க பாதுகாப்பான நாடு, மிகுந்த ஆபத்து சவுத் ஆப்பிரிக்கா. தொடர்ச்சியாக 2வது ஆண்டாக சவுத் ஆப்பிரிக்கா இந்த இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் பாருங்க அமெரிக்கா 3வது இடத்திலும் இந்தியா 5வது இடத்திலும் இந்த பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறது. உலகளவில் வாகனம் ஓட்டுவதில் மிக பாதுகாப்பான நாடு நார்வே, மிக மோசமான நாடு சவுத் ஆப்பிரிக்கா. இந்தியா 5வது இடத்தில் இருக்கிறது, பாதுகாப்பான நாடாக 5வது இடத்தை பெற்றிருக்கிறது. சரி, அடுத்த கேள்வி வாங்க. நிர்பயா நிதி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரிங்களா, பாருங்க ஆன்சர் 2013, 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மிக முக்கியமான பெண்கள் மேம்பாட்டிற்கான நிதி நிர்பயா, மறந்துடக்கூடாது. அப்ப கீழே இருக்க பாருங்க, இந்த சமீபத்திய செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய பாராளுமன்றத்தில் இந்த நிதிக்காக பாருங்க ஏறக்குறைய 7712 கோடி ஒதுக்கப்பட்டு இதில் 5846 கோடி வரை செலவிடப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய திட்ட மதிப்பீட்டில் 76% பெண்கள் மேம்பாட்டிற்காக இந்த நிதியின் மூலமாக செயல்படுத்தப்பட்டிருப்பதாக பாராளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. சரிங்களா, அப்ப நிர்பயா நிதி பாருங்க 2013ஆம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. மொத்தம் 1000 கோடி மதிப்பீட்டில். நிர்பயா என்கிற சொல்லின் பொருள் பாருங்க அச்சம் இன்றி என்று பொருள். சரிங்களா, நிர்பயா என்றால் அச்சம் இன்றி என்று பொருள். கவனமா நோட் பண்ணணும். சரி, அடுத்த கேள்வி வாங்க. இந்திய கடற்படை எந்த திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு வீரர்களுக்கு கடற்படை சார்ந்த பயிற்சி வழங்குகிறது? ஆன்சர் பாருங்க சாகர். ஏற்கனவே பாருங்க மார்ச் 2 மற்றும் 3ஆம் தேதியினுடைய கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மகா சாகர் ப்ராஜெக்ட் இதை பற்றிலாம் நம்ம பேசியிருப்போம். நரேந்திர மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்டது. அது ஒருவேளை பார்க்கலைனாக்க மாணவர்கள் அந்த முந்தைய பதிவு ஒரு தடவை பார்த்துருங்க. சரிங்களா, அப்ப இந்திய கப்பல் படை சாகர் திட்டத்தின் கீழ் பாருங்க 9 நாடுகளை சார்ந்த 44 வீரர்களுக்கு கொச்சியில கடற்படை சார்ந்த பயிற்சியை வழங்குகிறது. சரிங்களா, அந்த 9 நாடுகள் பேர் பெரும்பாலும் தேவை இருக்காது. எந்த திட்டம் கேட்டா சாகர் ப்ராஜெக்ட், மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து வாங்க. பின்வரும் கூற்றுக்களில் எது தவறு? பாருங்க, இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் பிரதமருடைய மன் கி பாத் நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய பல்வேறு கலாச்சாரம் சார்ந்த விழாக்களை நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். சரிங்களா, பாருங்க இதுல தெலுங்கானா, இதுல ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னாக்க தெலுங்கானா குட்டி படுவா அப்படின்றது தவறு. சரிங்களா, ஆன்சர் ஏ. ஏன்னா தெலுங்கானால உகாதி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த குட்டி படுவா பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. அசாம்ல ரொங்காலி பிகு கரெக்ட், வங்காளம் பொயிலா போய்ஷக் கரெக்ட், காஷ்மீர் நவ் ரேக் கரெக்ட். சரிங்களா, அப்ப கீழே இருக்கக்கூடிய செய்தி பாருங்க. கர்நாடகம் ஆந்திரா தெலுங்கானாவில் உகாதி பண்டிகை, மகாராஷ்டிராவில் குடி படுவா பண்டிகை, அசாம்ல ரோங்காலி பிகு, வங்காளத்தில் பொயிலா போய்ஷக், காஷ்மீர்ல நவரேக் பண்டிகைகள் கொண்டாடப்படுவதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் தெரிவித்திருந்தார். ஸோ அதனால கொடுத்திருக்கோம். யூனிட் 6ல் இருக்கக்கூடிய அல்லது வரலாற்றில் இருக்கக்கூடிய இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நாடு, கலாச்சாரம் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்வியாக இது அமையலாம். ஸோ செய்திகளில் இடம்பெற்றிருப்பதால் கவனமா நோட் பண்ணிடணும். சரி, அடுத்த கேள்வி வாங்க. இந்த மேக் இன் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? எந்த தேதியில் தொடங்கப்பட்டது? செப்டம்பர் 25, 2014ஆம் ஆண்டு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டமானது தொடங்கப்பட்டு தற்போது வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப செய்தி பாருங்க, இந்த மேக் இன் இந்தியா திட்டம் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு பாருங்க இந்தியா பாதுகாப்பு உத்தியில் குறிப்பாக இராணுவ பொருட்கள் உற்பத்தியில் தன்னிறைவை பெற்றிருக்கிறது, சுய சார்பு நாடாக மாறியிருப்பதாக பாராளுமன்றத்தில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது மத்திய அரசால். சரிங்களா, அப்ப இந்த திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம் பாருங்க, உற்பத்தி துறையின் வளர்ச்சி விகிதத்தை ஆண்டிற்கு 12 to 14% அதிகரித்தல், 2022க்குள் 100 மில்லியன்
புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பாருங்க 2022 25% தற்போது 2025 மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப 2025 வரதுனால கவனம் நோட் பண்ணோம். அப்ப மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 2025 ஆண்டிற்குள் உற்பத்தி துறையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பங்களிப்பு பாருங்க 25% அதிகரித்தல். இப்போ மேக் இன் இந்தியா திட்டம் செப்டம்பர் 25 2014 வெற்றிகரமாக தொடங்கப்பட்டது. சரி, அடுத்த கேள்வி வாங்க. மக்கள் ஆபத்து மற்றும் மன அழுத்தம் போன்ற அனைத்து விதமான அவசர நிலைகளுக்கும் தொடர்பு கொள்ளக்கூடிய அவசர எண் எது பாருங்க? 112. பாருங்க, மத்திய அரசு பாராளுமன்றத்தினுடைய அறிவிப்பு படி பார்த்தீங்கன்னாக்க அனைத்து விதமான அவசர நிலைகளையும் தொடர்பு கொள்ளக்கூடிய எண்ணாக 112 அறிவிக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? அப்ப இந்த பதிவில் நாம் பார்த்திருப்பது மார்ச் 29 மற்றும் மார்ச் 30 முக்கிய நடப்பு நிகழ்வுகள். சரிங்களா? பாருங்க, மதுரை RKIAS அகாடமி வரக்கூடிய ஏப்ரல் 6 குரூப் 4 தேர்விற்காக புதிய டெஸ்ட் சீரீஸை நம்ம ஆரம்பிக்கிறோம். வாரத்துக்கு 2 தேர்வுகள் இருக்கும். மொத்தம் 27 தேர்வுகளை கொண்டது. தெளிவான விளக்கங்கள், கேள்விகள் அனைத்தும் முழுமையான வல்லுநர் குழுவை கொண்டு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. கேள்விகள் மிக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அதற்கான விளக்கங்களும் உங்களுக்கு வழங்கப்படும். மேற்கொண்டு எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு முழுமையாக தீர்த்து வைக்கப்படும். இந்த ஆண்டு குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற நினைக்கக்கூடிய மாணவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.